செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல மருத்துவர் காந்தராஜ் இருக்கார். சார் வணக்கம். சார் நடிகர் ஹார்ட் அட்டாக் மூலியமா இறந்திருக்காரு. இந்த மாரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது, இப்போ அதிகமா என்ன பேசப்படுதுன்னா, இப்போ முன்னாடிலாம் ஹார்ட் அட்டாக்னாலே 50 வயசு மேல இருக்கிற நபர்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாரி. இப்போ 20 வயசுல இருந்து 40 வயசு இருக்கக்கூடிய நபர்களுமே பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? அது ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஒரு காலத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ம். காரணம் என்னன்னா, ஹார்ட் அட்டாக் அப்ப டயக்னோஸ் பண்ணல நம்ம. ம். நம்ம என்ன சொல்றோம்னா, ஹார்ட் அட்டாக் வந்தவங்க வந்து கொஞ்சம் ரத்த வாந்தி எடுப்பாங்க. ஆ. அப்ப எல்லாத்துக்கும் வராது. அந்த ரத்த வாந்தி எடுக்கிறத வச்சு என்ன பண்ணுவோம்னா, காத்து காத்து அடிச்சிருச்சு, கருப்பு அடிச்சிருச்சு, ஆமா. பேய் அடிச்சிருச்சு. அப்படிதான் நம்ம பல விஷயங்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அது ஹார்ட் அட்டாக்ங்கிறதெல்லாம் தெரிய வந்து டயக்னோஸ் பண்றதெல்லாம் வந்தது. இது அதனால எல்லா காலத்திலுமே அது இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தது. பொதுவா வந்து 50 வயசுக்கு மேல தான் அது வரும். வரும். நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல 50 வயசோட இருந்ததே பெரிய விஷயம். ம். நீங்க தொற்று நோய்கள்லாம் இருந்த காலத்துல 20கள்லாம் இந்த போன நூற்றாண்டின் ஆரம்பத்துல 1900ல இருந்து 1970 வரையிலும் ம். உங்களுக்கு தொற்று நோய் தாக்குதல்கள்ல வந்து இறந்தவர்கள் ரொம்ப அதிகம். எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா. இப்ப நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு விடுமுறை முடிச்சு கோடை விடுமுறை முடிச்சுட்டு அந்த ஒரு மாசம் விடுமுறை முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது எத்தனை வாத்தியாருங்க இறந்து போனாங்க, எத்தனை கூட படிச்ச பசங்க இறந்து போனாங்கிறது ஒரு கணக்கெடுப்பு. ம். 10 பேர் 20 பேர் செத்து போயிருப்பாங்க ஒவ்வொரு லீவுலையும். அப்புறம் வந்து இந்த திடீர்னு காலரா வந்துருச்சுன்னுவாங்க. ம். காலரா செவ்வாப்பேட்டையில காலரா வந்துருச்சு, அரிசிப்பாளையத்துல காலரா வந்துருச்சு அப்படிம்பாங்க. இந்த காலரா வந்துன்னா அப்படியே உழுந்து உழுந்து சாவா. ம். கொரோனாலாம் சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்புறம் அந்த பெரியம்மை சின்னம்மை இதெல்லாம் சர்வசாதாரணம். ம். விளையாட்டம்மை, தட்டம்மை, அது இதுன்னு விதவிதம் மீசல்ஸ், மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் இது மாதிரி வரிசையா எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுல இறந்தவர்கள் மிக அதிகம். டைஃபாய்டு அப்போ வந்து மிகப்பெரிய பயங்கரமான நோய்கள். ம். டைஃபாய்டு வந்து இறந்து போயிட்டாங்க. இவ்வளவுலையும் தாண்டி 50 வருஷம் இருந்தவங்களே மிக அதிகம். ஹார்ட் அட்டாக் வருவதற்கான காரணங்களுக்கு முன்னாடியே செத்து போனவங்க அது மிக அதிகம். இருக்காங்க. ஆமா. 60களுக்கு தடுப்பூசிகள்லாம் வந்து அதுல வந்து பிரிட்டிஷ்காரர் நம்ம பெருசா பாராட்டணும். அம்மை தடுப்பூசி போட்டுக்கலாம் சிறை தண்டனை இருக்கு. ஓ. அந்த அளவுக்கு கடுமையா இருந்துட்டான். தேடி வந்தான் ஒவ்வொருத்தரும். அவங்க ஆட்சியில இருந்தோ வீட்டுக்குள் தேடி வந்து அந்த அம்மாவாத்த அந்த இது அடையாளம் இல்லைன்னா பெற்றோர்களை கைது பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க தீவிரம் காட்டினதாலதான் இன்னைக்கு வந்து அம்மை நோய் இல்ல, ம். ஒழிக்கப்பட்டு விட்டது. போலியோ இல்ல, ஒழிக்கப்பட்டு. சிக்கன் பாக்ஸ் அந்த சைடுல இருக்குல்ல கொஞ்சம். சிக்கன் பாக்ஸ் அப்பப்போ வருது. சிக்கன் பாக்ஸுக்கு அப்ப இன்னும் வேக்சின் இன்னும் சரியான இருக்கு. ஆனா வேக்சின் இப்போ வெயில் காலத்துல தான் வரும்னு சொல்லுவாங்க சிக்கன் பாக்ஸ். ஆனா இப்போ மழை காலத்திலயுமே நெறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. எதிர்காலத்துல ஒரு வெப்பத்துல வருங்கிறது வழக்கமா நினைக்கிறது. ம், ம். அது மழை காலத்துல நான் 2 தடவை படிச்சிருக்கேன். குளிர் காலத்துல தான் படித்தேன். ஒரு வாட்டி வந்தா திருப்பி வராதுன்னு அது சொல்லுவாங்க. அது சிக்கன் பாக்ஸுக்கு அது கிடையாது. ஏன்னா அது வீரியம் குறைந்த வைரஸ். ஓகே. அதுக்கு எதிர்ப்பு சக்தி வராது. அம்மை தான், பெரிய அம்மை தான் ஒரு தடவை வந்துன்னா அடுத்த தடவை வராது. ம். அப்படி வந்ததுன்னா மரணம். அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் இந்த தடுப்பூசிகள் போட்டு அதை வந்து தீவிரப்படுத்திட்டு, அதே மாதிரி தான் டியூபர்குலோசிஸ், பிசிஜி வேக்சின், ம். டிபி, காசநோய். இன்னைக்கு காசநோய் எல்லாம் நம்ம இல்ல. பார்க்கல. அந்த காசநோய் மருத்துவமனையே ம். வேற மருத்துவமனையா மாத்திட்டாங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு வந்து சித்த வைத்தியத்துக்காக பயன்படுற மருத்துவமனை. ஆமா. ஆயுர்வேதாச பண்டிதர்கள் அந்த மாதிரி மாறி போச்சு. ஆனா இன்னைக்கு இல்ல. தொழுநோயாளிகளை நீங்க பார்க்க முடியாது. ம். அதுக்கு கலைஞர் ஒரு இது கொண்டு வந்தாரு. தொழுநோய் ஒழிப்பு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாரு. பிச்சைக்காரர் ஒழிப்பு திட்டம் கொண்டு வந்தாரு. அதில் தான் பல நோய்கள் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப அருமையான நடிகர், அருமையான நடிகர். என்ன தனிப்பட்ட காரணம்? முறையில ஒருவேளை மன அழுத்தம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. மன அழுத்தம் காரணமாக தான் நெறைய நடிகர்கள் வந்து மாரடைப்பு காரணமாக இறக்குறாங்க. காரணம் சினிமா இன்னைக்கு இல்ல. ம். சினிமா வந்து உளுந்து போச்சு. சினிமா இல்லன்னு தாண்டி இப்போ ஓடிடில வந்ததுனால அந்த குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஓடிடி வந்துருச்சு. பெண்கள் எல்லாமே வந்து சீரியல்ல போயிட்டாங்க. ம். இன்னைக்கு சீரியல் வந்து அந்த பெண் ரசிகர்களை சீரியல் அப்படியே கொண்டு போயிடுச்சு. ம். இது இல்லாம ஒரு அதாவது பொருளாதார வேறுபாடு இல்லாம அத்தனை பேர் சீரியல் இறங்கிட்டாங்க. ம். பெண்களை போய் நீங்க வந்து வீட்டுல நிலைமையே இப்போ வாழ்க்கை முறையே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க சீரியல் பாக்குற டைம்ல காஃபி கேட்டோம்னா இருங்க இந்த சீன் முடிஞ்சிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டியது. அந்த நேரத்துல உறவுக்காரர்கள் வந்தாங்க, நம்ம முகமே மாறி. ம். சீரியல் பாக்குற நேரத்துல தான் எங்களுக்கு நேரமே கிடையாது. கட்டு அவங்களை எப்படா துரத்துவோங்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு சீரியல் வந்து நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சு. ஓகே. இவங்க சினிமாவுக்கு போலாம் அப்படின்னாக்கா, இல்லைங்க அந்த முக்கியமான அந்த சீன் வருது வேண்டாம் நான் பார்க்கலாம் ம். அப்படின்னு. அந்த அளவுக்கு
சினிமா Audience வந்து இந்த பக்கம் போயிட்டாங்க. வந்துட்டாங்க. இளைஞர்கள்லாம் வந்து அந்த செல்போன்ல வர்ற கேம்ஸ், பாடல்கள், சோஷியல் மீடியால அயல்நாட்டு படங்கள் இதெல்லாம் அவங்க வரவேற்பு ஃபுல்லா அவங்க போயிட்டாங்க. ஸோ ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேல தியேட்டர் ரேட் உள்ள போயிட்டு வந்தா ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும். ம். அதனாலதான் தனியா இருக்கிற தியேட்டர்கள்லாம் சரியா போகாம ஆமா இந்த மால்ல இருக்கிற தியேட்டர்கள் தான் ஓட ஆரம்பிச்சு. ஆமா அது எதனால ஓடிச்சுன்னா மாலுக்கு போனோம்னா காலையில உள்ள போறோம், போய் எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு கடை கடையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு வருது. அப்படித்தான் சினிமாக்கள்லாம் ஓடிச்சு. தனி தியேட்டர்கள்லாம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இல்லை. நீங்க அண்ணா சாலையில இருந்த தியேட்டர்லாம் என்ன ஆச்சு? எதுவுமே இல்ல. ஒரு காலத்துல குளோரியஸ். ஏன் இப்ப உதயம் தியேட்டர் எடுத்துக்கோங்க. உதயம் தியேட்டரே இப்ப வந்துட்டு கட்டிடம்காக இடிக்கப்பட்டது சூழ்நிலை. முடிஞ்சு போச்சு. அதுல இந்த பழைய படங்கள் பேனர்லாம் வச்சிருக்காங்க. அண்ணா சாலையில எல்ஃபின்சன் தியேட்டர்ல ஆரம்பிச்சா வரிசையா இந்த பக்கம் அலங்காரு, சாந்தி, அண்ணா, தேவி, பிளாசா, அலங்கார், ஓடியன், மிட்லண்ட், ஜெயபிரதா ஜெயபிரதா அப்படிங்கிற பேர்ல மாறிச்சு. அவ ஓடியன், அப்புறம் சஃபேர், ஆனந்த், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மாதிரி இவ்வளவு தியேட்டர்ஸ் எல்லாம் வெலிங்டன் எல்லாம் போயிடுச்சு. அதனால சினிமா கேசினோ ஒண்ணுதான் இன்னும் பாக்கி இருக்கு இருக்கு. ஆமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பாக்குறேன். ஏறத்தாழ சினிமா தியேட்டர்ஸ் இல்ல. தேவி தியேட்டர் ஓடிட்டு இருக்கு. வேற மவுண்ட் ரோட்ல இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ தியேட்டர்ஸ் போயிடுச்சு. நான் இப்போ இதுல ஆவடிக்கு நான் வேலைக்கு போகும்போது ஒரு 4-5 தியேட்டர் கிராஸ் பண்ணி தான். ராக்கி சினிமாஸ்லாம் அந்த பக்கம் தானே. எல்லாத்துலயும் ஒரு 10 பேனர் வச்சிருக்காங்க. மார்னிங் ஷோல ஒரு சினிமா, மாட்டில ஒரு சினிமா, ஈவினிங்ல ஒரு சினிமான்னு ஒரு தியேட்டர்ல 4 படம் வரும். அப்ப சினிமாக்கு ரசிக்கக்கூடிய நபர்கள் வந்து சினிமா ரசிச்சுட்டு தான் இருக்காங்கல்ல. பட் அவங்க இது அந்த படங்களை எல்லாம் எதுல பாத்துறாங்க? ஓடிடில. ஓகே. அவ்வளவு முன்னாடி ரசிக்கிற கூட ஆட்கள் கூட ஓடிடில பாத்துறாங்க. தியேட்டருக்கு யாரும் வர்றது? அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு. இது என்ன இது சொல்ல வர்றேன்னா, இவங்க எல்லாம் இப்பதான் அவங்க மிடில் ஏஜுக்கு வர்றாங்க. இந்த டைம்ல சினிமா இல்ல, வாய்ப்புகள் இல்ல. வாய்ப்புகள் இல்லாத போது உழைச்சு பொழைக்க வேண்டிய, விறுவிறுப்பா பொழைக்க வேண்டிய நேரத்துல இல்ல தொழில் இல்ல. இப்ப இருக்க மக்கள் மனசுல நிறைய கேரக்டர்ல அவர் வாழ்ந்துதான் இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் மாரடைப்புகளால தொடர்ந்து இறந்துகிட்டு இருக்காங்க. எதனால? அதுதான் இந்த அழுத்தம், மன அழுத்தம். வாய்ப்புகள் இல்ல. நம்ம எதிர்காலம் என்ன, வேற எந்த தொழிலுக்கு போறது, என்ன இதுக்கு போறது, இது இவங்களுக்கு மாத்திரம் இல்ல, சாதாரண மனிதர்கள். கடந்த 15 ஆண்டுகளாவே தொழில் வளர்ச்சி இல்ல. நாங்க எவ்வளவு அவஸ்தைப்படுறோம். நான் ஒரு பொறியியல் கல்லூரியில இருக்கிறேன். பொறியியல் கல்லூரிகளுக்கு மாணவர்கள் இல்ல. பொறியியல் கல்லூரியில சேர்ந்த போது என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஆயிரக்கணக்கில் வந்து நிற்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வித்து ஒரு கல்லூரி வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம் 100 ரூபான்னு வச்சாங்க. அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கியூ நின்றுச்சு. நான் யூனிவர்சிட்டியில அந்த அட்மிஷன் டைம்ல அந்த ரோடு பிளாக்கா அவ்வளவு கூட்டம் நிற்கும். இன்னைக்கு திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு படிக்க மாணவர்கள் இல்லையா? தொழில் இல்ல, தொழில் வளர்ச்சி இல்ல. இருந்த தொழில் மூட வேண்டியதா போச்சு. எல்லாமே மாறி போச்சு. நீங்க டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, லேண்ட்லைன் யார் வச்சிருக்கா? எத்தனை பேர் வச்சிருக்காங்க? ஒரு காலத்துல டெலிபோன் வாங்குறது சாதாரண விஷயமா? எவ்வளவு இப்ப சொல்லுவாங்க தெரியுமா? டெலிபோன் கிடைச்சிடுச்சாமே பெரிய திருவிழா மாதிரி பேசுவாங்க. இன்ஃபுளுன்ஸ் பிடிக்கணும், மினிஸ்டர் பிடிக்கணும், அவங்கள பிடிக்கணும், இவங்களை பிடிக்கணும். அது கிடைக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். செல்போன் வந்ததுக்கு பிறகு எல்லாம் மாயமாறு. ப்ரொஜெக்டர்னு ஒரு தொழில் இருந்தது, சினிமா ப்ரொஜெக்டர் ஒரு தொழில். இன்னைக்கு அது இல்லையே. டிஸ்க் வந்தது. டிஸ்க் வந்தோடனே சின்ன ப்ரொஜெக்டர் வந்தது. இன்னைக்கு அதையும் போய் ஒரு பென்ட்ரைவ் வந்ததுக்கு அப்புறம் செல்போனை மாட்டி வச்சு அதுலயே சினிமா தியேட்டர் ஓட்டுறாங்க. இப்போ என் காலேஜில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு செல்போனை வச்சு தான் நாங்கள் இது பண்றோம். ப்ரொஜெக்டர் இதுல மாட்டிடுறோம். எல்லாமே போன்லயே கண்ட்ரோல் பண்ற மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்கிரீன் நம்ம பார்த்து நாங்க இது பண்ணிடுறோம். தியேட்டர் இல்லை. டிஸ்க் வந்ததுனால லேபரேட்டரிஸ் போச்சு. ஜெமினி லேபரேட்டரி, இது வாகினி லேபரேட்டரி, இதெல்லாம் இருந்தபோது பிரசாத் லேபரேட்டரி எல்லாம் இருந்தது ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஜுராசிக் பார்க்னு ஒரு படம் வந்து தெரியுமா? அகில உலக புகழ் பெற்றது. அந்த படம் இங்க ஆழ்வார்பேட்டையில தயார் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும்? அது கேள்விப்பட்டிருந்தோம். என் மகன் வந்து அப்ப அந்த ட்ரைனிங்ல இருந்தான், கிராஃபிக் ட்ரைனிங்ல. அவனை பார்க்கறதுக்கு போன போது ஒரே வெள்ளக்காரர்களா நின்றுதான். பார்த்தா
ஜுராசிக் பார்க் வந்து இங்கே தான் மேஜர் ப்ரொடக்ஷன் தான் நடந்தது. ம். அந்த கிராஃபிக்ஸ் பூரா இங்கே தான் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இருந்த ஊருங்க இது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறி எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. குடும்பத்துல ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்ததுன்னா அது ஜீன் படி இல்ல எஸ் ஜெனடிக் Bodyல. ஹார்ட் அட்டாக் வந்து பரம்பரையில வர்றது. ம். இப்ப என்னுடைய மூத்த அண்ணன் ராஜேந்திரன் ம். அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருந்தது. என்னுடைய தாத்தா மூலமா அவருக்கு வந்து, என்னுடைய அம்மாவுடைய அப்பா மூலமா அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக், அவருக்கு அந்த இதுல வந்து எங்க குடும்பத்திலே மிகச்சின்ன வயசுல இறந்தவர் அவர் தான். 58 வயசுல இறந்தார். மாரடைப்புல இறந்து. மாரடைப்புல இருந்தார். ரிட்டையர் ஆகிறதுக்கு சர்வீஸ்ல இருக்கும்போதே இருந்தார். நல்ல பெஸ்ட் பிளேயர் எல்லாமே இருந்தது. அவருடைய கூட பெண்கள் 2 பெண்கள் அவர். 2 பெண்களும் ஹார்ட் அட்டாக்ல படுத்து ஸ்டென்ட் எல்லாம் வச்சு, அது சாதாரண ஒரு இதுன்னும் போது ஒரு மாப்பிள்ள வந்து டாக்டர். அவரு நல்ல டாக்டர்னா என்ன நல்ல நல்ல விஷயம் தெரிஞ்ச அருமையான ENT டாக்டர். உடனடியா கொண்டு போய் அட்மிட் பண்ணி அதே மாதிரி அடைப்புக்கிட்டு இருந்துச்சு. ஸ்டென்ட் போட்டு சரி பண்ணிட்டேன். ஓகே. 2 பெண்களுக்குமே இருந்தது. ஓ. எனக்கு வந்தது மாரடைப்பு. ஆமா. மாரடைப்பு வந்தபோது அதாவது அப்பா என்னுடைய மருமகன் சொன்னாரு, உனக்கு அதுதான், நீ மாட்டிக்கிட்ட போ அப்படின்னு. அது பல பிரச்சனைகளுக்கு பிறகு நான் சரியானன்றது வச்சு எனக்கு பல்வேறு வகையான கோளாறுகள் இருக்கு உடம்புல. அதான் இருந்தாலும் தெம்பா பேசிட்டு இருக்கு. இதயத்தை தொடவே முடியாதுன்ட்டாங்க. ஓகே. 2 மருத்துவமனையில ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரி. ஒன்றும் பண்ண முடியாது, மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கிங்க. அப்புறம் தான் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு. ஆமா. அதில் பாஷின்னு இருக்காரு. அவர் தான் இதில் பல்வேறு புதுமைகளை கொண்டு வந்தவர். சரி என்றவர் பண்ணாருங்கிறது ஒரு விஷயம். பாஷி அதில் பல புதுமைகளை பண்ணுவார். அவர் வந்து பீட்டிங் ஹார்ட்ல இதை துடிக்கிற இதயத்திலேயே பைபாஸ் எல்லாம் பண்ணார். ஓகே. எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இவரும் முடியாதுன்னாரு. ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு ட்ரை கொடுத்துருக்காரு. ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பையன் கிட்ட கேட்டாரு. என் பையன் சரின்ட்டான். சரின்னு உடனே அவர் பண்ணாரு. 5 வருஷம் ஆச்சு. தெம்பா. அது மாதிரி அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு அது சொன்னாரு. நான் வருஷம் நான் அவர்கிட்ட செக்அப் போகும்போது சொல்றாரு, உனக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். ஏறத்தாழ நீ டேபிள்ல இறந்து போயிடுவேங்கிற மாதிரி தான் இருந்து உன் நிலைமை. 2 தடவை நீ முடிஞ்சு போச்சு, ஆனா நீ தப்பிச்சிட்ட. அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சரியா வந்துட்டேன். இப்ப பாக்குறேன், நான் பண்ண பைபாஸ்லயே பெஸ்ட் பைபாஸ் ஒண்ணுதான் தான் இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு எல்லாமே தெளிவா இருக்குது. பண்ண அன்னைக்கு எப்படி எல்லாம் ஆரோக்கியமா இருந்தோ அதே மாதிரி 5 வருஷத்துக்கு பிறகு அப்படியே இருக்குது. என்னப்பா உன்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு இது இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு சொன்னார். இன்னொரு 5 வருஷமும் ஓடும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு யாருக்கு தேவைப்படுறமா இல்லைங்கிறதெல்லாம் இருக்கு. எனக்கு 82 வயசு. அப்போ ஒரு பக்கம் வந்துட்டு புகைப்பிடிக்கிறதுனால, குடிப்பழக்கத்துல இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதுதான் முக்கியமான காரணங்கள். புகைப்பிடிக்கிறவர்களுக்கும் தண்ணி அடிக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் நிச்சயமாகும். அப்போ தண்ணி அடிக்கிறவங்களுக்கு வருதோ இல்லையோ, புகைப்பிடிக்கிறவங்களுக்கு நிச்சயமாகும்.